இருக்காங்க. அது 4 பேரை விட்டுட்டு இவனை மட்டும் ஏன் தூக்கி போய் அடிக்கணும்? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அடிப்படை. ஏன்னா இந்த தம்பி அடிக்கல, தாக்குதல் இல்லை. இவனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல போகும்போது இவன் வன்முறையை செய்யல. எல்லாரும் எங்க போய் களத்துல போய் பார்க்கிறோம், அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, அவன் அந்த மாதிரி பையனே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணு, அந்த அதுல ஒரு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பையன் அஜீஸ், அவன் இவனோட ரூம்மேட்டா இருந்திருக்கான். இது ஒண்ணுதான் காரணம். இப்ப இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, சம்பந்தமே இல்லாமல் சமையல்கார பிரச்சனை கொண்டு வரான். உன் கல்லூரி மாணவர்கள், நீங்க வளர்த்தெடுத்த மாணவர்கள் 20 பேர் கொலைகாரனா மாறி இருக்காங்க. அதுக்கு கல்லூரி பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? உன்னுடைய கல்லூரி சேர்ந்த 20 பேர் வந்து இப்படி இரும்பு ராடு வச்சு அடிச்சு ஒரு பையனை கொண்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சமையல்கார மேட் எடுக்கிறதும், அரசாங்கம் வந்து இது கோஷ்டி சண்டை என்று அமைச்சர் பேசுறார். இது எப்படி கோஷ்டி சண்டைன்னு சொல்ல முடியும்? ஏங்க, ஒருத்தவனை வந்து 20 பேர் அடிக்கிறது பேர் கோஷ்டியா? ஒருத்தவனை வந்து 20 பேர் அடிச்சு வெட்டி கொள்றது பேர் எப்படி கோஷ்டி சொல்ல முடியும்? இது கோஷ்டி எப்படி ஒத்துக்க முடியும்? இது எப்படி ஒரு மினிஸ்டர் வந்து சபையில வந்து இது சட்டசபையில வந்து கோஷ்டி எப்படின்னு சொல்ல முடியும்? இது அப்பட்டமான படுகொலையா இருக்கா இல்லையா? எந்த அமைச்சரையா இதுவரை பார்க்கல, ஃபேமிலியா பார்க்கல. இது கடந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, முதல்வர் ஏன் வரல பேசுற நம்ம கேட்ட இதே கட்சிகள் இதே ஆட்சியில் இதையும் கேட்கிற, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இல்ல, ஏன் வந்து பேசணும்னு கேட்கிறேன். நான் பேசிக்கணுமா இல்லையா? இது எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளையே, நம்முடைய பிள்ளையை போட்டு இப்படி கொள்றானாக்க, இது எதுவுமே நாங்க கட்டுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப சற்று முன்பு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினாரு. பேசிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் சொன்னாரு, நாங்க சட்ட ரீதியாக கூட இருக்கிறோம், எப்பவுமே நீங்க கவலைப்படாதீங்க அவரும் சொன்னாரு. விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் இப்பதான் பேசினாரு, நாங்க கூட இருக்கிறோம் சொன்னாரு. அதே மாதிரி தோழர் சண்முகம் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் அவரும் இப்ப கால் பண்ணி கவலைப்படாதீங்கம்மா, 3 தலைவர்கள் வந்து அவங்க இப்ப அறையில் இருக்கும்போது பேசினாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. உதயநிதி என்ன சொன்னாருன்னா, நாங்க எங்க திமுக வந்து முழுமையான சட்ட உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்கறோம்னு அவரு ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்ப இவ்வளவு ஒரு சோகம் நடந்திருக்கு. இப்ப இது 3 விதமா இந்த கேஸை வந்து திசை திருப்புற ஒரு போக்கு இருக்கு. அப்ப இந்த 2 பேரையும் நேற்று போய் பார்க்கிற இவர் வந்து பள்ளிக்கூட ஒன்றிய துவக்க பள்ளிக்கூட ஆசிரியர். 2 பிள்ளைங்க அவங்களுக்கு, சார்லஸ் அமுதன், மூத்த பையன் பேர் சார்லஸ். அப்பட்டமான இது ஒரு மோசமான ஒரு படுகொலையே இந்த பையனை டார்கெட் பண்ணணும். இதுல காஸ்ட் ஆங்கிள் இருக்கா இல்லையா? இந்த 20 பேரும் இருக்காங்களே, இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, சீனியர் அடிச்சிருக்கான். சீனியர் சொல்ற அதுல பல பேருக்கு வயசு 17. இவர்கள் சீனியர் அடிச்சதாக விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க இப்ப போலீஸ் தரப்புல. அப்ப 17 வயசு பையன் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க, அவன் சீனியரா? இவனுக்கு 19 வயசு இவனுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த கஞ்சா விஷயங்கள் கசிந்தது விளைவுதான் இது நடந்திருக்கு. அட்லீஸ்ட் போலீஸ் வந்து ஏங்க இவங்க ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பட்டியலில் வந்து யார் யார் பேர் இருக்கு, அந்த பேரும் தாக்கணும் பேரும் இருக்கா அப்படின்றதையாவது குறைந்தபட்சம் என்ன பண்ணிருக்கணும் போலீஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தாங்கன்னு தெரியல. டிஎஸ்பி பொறுத்தவரை நாங்க பேசணும், அவர் சொல்றாரு 10 பேரை இன்றையோட 10 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்றாங்க. மொத்தம் 20 பேர் கொண்ட கும்பல். அவனுக்கு படிக்கிற பைசைகளா இருந்தா மன்னிக்கலாம் முடியாது, அவனுக்கு எல்லாரும் மிகப்பெரிய கிரிமினல்ஸ். அவங்க எல்லாம் குண்டு தடுப்பு உள்ளத்துல. நான் ஒரு குழந்தையை வெட்டி கொண்டு அப்பட்டமா ஒரு முறை நடந்திருக்கு படுகொலை. இது எப்படி சாதாரண கடத்திட்டு போட முடியுது? அதனால தமிழக அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்கா, இம்மிடியட்டா அவன் இந்த கேஸ் முடிகிற வரை பெயில் விடக்கூடாது. பல வழக்குகள் அப்படி இருக்கு. படிக்கிற பையனை ஒரு பையனா கூட்டு வச்சு எல்லாரும் பைக்ல கொண்டு வந்து அடிச்சு கொள்றான் அப்படின்ற கலாச்சாரம் நடக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியுது? எவனா ஒரு ரவுடி செய்யறான், அது பண்றான் இது பண்றான் போது இப்ப இந்த இது என்ன பிஹேவியர்? இது பட்ட பகல் நடந்திருக்கு. இது இன்றைக்கு தேசிய அளவில் பேச வேண்டிய பிரச்சனை. இது தேசிய அளவில் பேச வேண்டிய பிரச்சனை. ஒரு கல்லூரி மாணவன், தலித் மாணவன், கடுமையான பொருளாதார பின்னிலிருந்து படிக்க வந்த மாணவனை 20 பேர் அடிச்சு கொள்றானாக்கா, கிரவுண்ட்ல வச்சு கொள்றான் அப்படின்னா, பட்ட பகல்ல கொள்றான் அப்படின்னா, இப்ப இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு?